வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங் மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். இன்றைக்கி தாளகத்த பற்பத்தை பற்றி பேச போகிறேங்க. தாளக பற்பம் அது ஒரு தங்க பற்பத்துக்கு ஈக்குவலான ஒரு அற்புதமான மெடிசன். ஃபஸ்ட்டு அதை சுத்தி செய்யணும். அதுக்கு முன்பு இந்த தாளக பற்பத்தில் பல வகையான தாளக பற்பங்கள் இருக்கிறது. மண்ணரிதாரம், பொன்னரிதாரம், மடல் அரிதாரம், கருப்பு தாளகம், வெள்ளை தாளகம், இப்படி 5 வகையான தாளகங்கள் இருக்கிறது. ஆனால் போகர் 7000 ஒரு 2 தாளகத்தை தான் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா மடல் அரிதாரம், பொன்னரிதாரம். மடல் அரிதாரத்தில் சத்துக்கள் ஜாஸ்தி, கழிவுகள் கம்மி. அதே பொன்னரிதாரத்தில் சத்துக்கள் கம்மி, கழிவுகள் ஜாஸ்தி. ஸோ போகர் 7000 மடல் அரிதாரத்தை பற்றி ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லப்படுறதுனால நான் மடல் அரிதாரத்தை எடுத்து சுத்தி செய்து அதை கொடுத்து கொண்டு போய் தாளக பற்பம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மடல் அரிதாரத்தை நாம் சுத்தி செய்யும் பொழுது பல வகையான சுத்திகள் செய்யலாம். கழுதினுடைய சிறுநீர் அல்லது பசுமாட்டினுடைய சிறுநீர் அல்லது கருப்பு பசுமாட்டினுடைய சிறுநீர் அல்லது இலப்பை எண்ணெய் அல்லது இலந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, இலந்த பழம். இது இலந்த பழத்தினுடைய மரத்தினுடைய இலைகள், அதை வைத்தும் சுத்தி பண்ணலாம். அப்படி பல்வேறு வகையான சுத்திகள் செய்யப்படலாம். ஆனால் நான் கல் சுண்ணாம்பு மூலமாக சுத்தி செய்தேன். கிட்டத்தட்ட 23 முறை சுத்தி செய்தேன் அந்த தாளக பற்பத்தை. தாளகத்தை மடல் அரிதாரத்தை ஒரு 100 கிராம் எடுத்து 1/2 கிராம் சுண்ணாம்பு ஒவ்வொரு முறை சுத்தி செய்யும் பொழுது 1/2 கிராம் சுண்ணாம்பு, கல் சுண்ணாம்பு, இந்த மாதிரி ஒரு 23 முறை சுத்தி செய்தேன். அதில் 35 கிராம் தாளகம், 35 கிராம் வெங்காரம், 2ஐயும் சேர்த்து புடம் போட்டேங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, தாளக பற்பம்னா எல்லா தாளக பற்பமும் ஒன்று கிடையாது. நம்ம தாளகத்தோட எந்த ஒரு அனுமான பொருளை சேர்க்கிறோமோ அதுக்கு மருத்துவ குணங்கள் மாறுபடும். நான் இப்போ மடல் அரிதாரம் தென் வெங்காரம் 2ஐயும் சேர்ந்து நான் தாளக பற்பம் செய்கிறேன் என்றால் இது எதுக்காகனா டிபி நோய், நாள்பட்ட டிபி நோய், ஏலைச்சளி, ஆஸ்மா, லங்ஸ் கட்டி, லங்ஸ் கேன்சர், ஆண்மை குறைவு, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மருந்து. அந்த மருந்து அது மடல் அரிதாரத்தோடு வெங்காரம் சேரும் பொழுது அந்த வேலைகள் எல்லாம் செய்யும். ஸோ அதனால் நான் புடம் போட்டு எடுத்து வைத்த ஒரு தாளக புடம். இதில் பாருங்க, 2ம் 2 ஒன்றாக கலந்து விட்டது, தனித்தனியாக இல்லை. வெங்காரமும் தாளகமும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மாதிரி வெகு சிறப்பாக 2ம் கலந்து விட்டது. ஒவ்வொரு வைத்தியர்கள் தனித்தனியாக அதெல்லாம் செய்வாங்க, பற்பம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த வேலை இல்லை. எல்லாம் ஒன்றா போட்டு பற்பம் பண்ணக்கூடிய வேலை தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய தம்ப்நெயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தாளகம் எப்படி மலர்ந்து இருக்கிறது அப்படின்னு தம்ப்நெயில் இருக்கும். ஸோ இதை பசுமாக்கணும். இனி பற்பத்தை கொண்டு போகணும். இந்த பற்பத்தை கொண்டு போயிட்டால், பற்பம் செய்துவிட்டால், இது ஒரு அற்புதமான மருந்து. இது பல 17 அனுமானங்கள் இருக்கு. தாளகத்தோடு இந்தந்த பொருள் சேர்த்தால் இந்த நோய்கள் குணமாகும், இந்தந்த பொருள் சேர்த்தால் இந்தந்த நோய் குணமாகும். அதாவது தாளகத்தோடு மற்ற பொருளை சேர்த்து புடம் போட்டு தாளக பற்பம். கடையில் இருக்கிற தாளக பற்பம் எல்லாமே ஒரே தாளக பருப்பு கிடையாது, டிஃப்ரெண்ட். அதில் அந்த தாளகத்தில் எந்த அனுமான பொருளை போட்டு புடம் போட்டு மருந்து செஞ்சாலும் தெரியாது நமக்கு.
ஸோ இன்னைக்கு நான் வந்து வெங்காரம் போட்டு தாளக பருப்பம் செய்கிறேன். அந்த வெங்காரம் வந்து சுத்தி செய்யக்கூடாது. அது ஒன்று பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அந்த வெங்காரத்தை சுத்தி செய்யக்கூடாது. இப்படி புடம் போட்டு இந்த முறை சுத்தி செய்து சிறப்பாக சில குறிப்பேட்டிகளில் 7 முறை சுத்தி போதுங்கிறாங்க, சில குறிப்பேட்டிகளில் 9 முறை சுத்தி போதுங்கிறாங்க. பட் போகிற 7000த்தில் 23 முறை சுத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த போகிற 7000 பிரகாரம் 23 முறை சுத்தி 11.5 கிலோ கல் சுண்ணாம்பு. இது கிட்டத்தட்ட 5 நாள் சுத்தி பண்ணுறதுக்கு எனக்கு 5 நாள் ஆச்சுங்க. ஆமாம், தென் ஒன்லி அதை நான் புடம் போடுறது கூட சில குறிப்புகள் சொல்கிறாங்க, 7 எருமை வெரைட்டி போதும், 5 வெரைட்டி போதும். நான் 40 வெரைட்டி போட்டேன். அதனால தான் என் தாளகம் இப்படி மலர்ந்து இருந்தது. ஸோ இந்த தாளகத்தினுடைய குணங்கள், ஒரே குணங்கள் என்ன அப்படின்னா, தங்கப்பற்பத்துக்கு அடுத்தபடியாக அதுக்கு இணையாக வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு பற்பம் தாளக பற்பம் தாங்க. அப்படிப்பட்ட பற்பத்தை எடுத்த நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது நாள்பட்ட டிபி, ஏழைச்சளி, ஆஸ்மா, லங்ஸில் கட்டி, லங்ஸில் கேன்சர், ஆண்மை குறைவு, எக்ஸட்ரா தோல் வியாதி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய மாமருந்து தாளக பற்பம். இதை ஒவ்வொரு வைத்தியர்களும் தெரியும், குருமார்களும் தெரியும். அதை முறைப்படி அவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நோயாளிகளுக்கு வேண்டி இந்த ஒரு அறிவுரை. இந்த மாதிரி வியாதிகள் இருந்தால் உங்களுடைய குருமார்களோ பாரம்பரிய வைத்தியர்களையோ இல்லை மற்ற மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் இந்த தாளக பற்பத்தை வாங்கி உபயோகிக்கலாம். பட் இது எப்படி எடுத்துக்கணும் டோஸ் அப்படிங்கல, 10 நாளைக்கு ஒரு அரிசி எடை அளவு 10 நாளைக்கு எடுக்கலாம். தென் 5 நாள் கேப் போட்டணும். தென் ஒரு 10 நாளைக்கு, தென் 5 நாள் கேப், தென் ஒரு 10 நாள் எடுக்கலாம், 5 நாள் கேப். இந்த மாதிரி அரிசி எடை அளவு சொல்கிறோம். அதில் என்ன அனுமானம்? நெய், பசுமாட்டு நெய் அனுமானம். அதில் கலக்கி சாப்பிட்டால் நாள்பட்ட டிபி குணமாக வாய்ப்பு இருக்குது. ஏழைச்சளி, ஏழை நோய், ஆஸ்மா, லங்ஸ் கேன்சர், லங்ஸ் கட்டி, ஆண்மை குறைவு, தோல் வியாதி, இத்தனை நோயில் போக்கக்கூடியது இந்த அற்புதமான தாளக பற்பம். இந்த தாளக பற்பத்தை ஒவ்வொரு வியாதிஸ்தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வைத்தியர்களும் எப்படி என்று முறைப்படி செய்தால் அற்புதமாக வேலை செய்யும். ஓகே, அடுத்த முறை நான் அடுத்த டாபிக்கை நான் வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.